வணக்கம். படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த சம்மர் சீசன் ஆரம்பித்ததுமே வந்துட்டு இந்த பறவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல், ஏன்னா கொஞ்சம் இருக்கிற தண்ணிகளும் ஏரி குளங்கள் எல்லாமே வற்றிட்டு இருக்கிறதுனால இந்த பறவைகளுக்கு எல்லாமே வருடம் வருடம் வந்துட்டு இந்த தண்ணி வைக்கிறது வந்து பிளான் பண்ணி வச்சிட்ருக்குறோம். இந்த முறை நமது நாடாளுமன்ற தேர்தல் வந்து வர 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறதுனால நமது வேட்பாளர் செல்வம் அண்ணம் அவர்களை ஆதரித்து இந்த நம்ம பறவைகளுக்கு வைக்கிற இந்த வந்து தண்ணி வைக்கிற அந்த பிளேட்லேயே வந்துட்டு அந்த வாக்கு சேகரிக்கிற மாதிரி ஒரு அவரோட படங்களையும் போட்டு அதையுமே ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து அந்த வகையிலையும் சென்றடையணும் அப்படின்றதுக்காக அதில் இப்போ நம்ம பறவைகளுக்கு தண்ணி வைக்கிற அந்த பிளேட்லேயே வந்துட்டு அதை ரெடி பண்ணி வந்து வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீயூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் வந்துட்டு எத்தனையோ கோடிகள் வந்து நமக்கு சேர்ந்துட்டே இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பஞ்சாயத்தில் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதன் ஒருபடியாக இப்போ நம்மளோட அந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே சேகரித்து அதில் வந்து இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் வந்துட்டு இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் நிறைய வாட்டர் பாட்டிலை வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சேகரித்து அதை வந்துட்டு மரங்கள் இப்போ நம்ம செடிகள் வந்து வைக்கிறோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஆடு மாடு இது எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுது. அப்போ ஏன் நம்ம இந்த வாட்டர் பாட்டில்லையே வந்துட்டு ஒரு வேலி அமைக்கலாமே அப்படின்னு யோசித்து அதுவுமே பிளானிங் வந்து போயிட்டுருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக்கை முழுமையாக நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படின்றதுனால, ஏன்னா அது வந்து மண்ணுக்கு ரொம்ப வந்துட்டு ஆபத்தான ஒரு விஷயம். நமக்கு வந்து நிலத்தடி நீரையுமே வந்து அது ரொம்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கையுமே மறுசுழற்சி பண்ணி எந்த விதத்தில் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட மரங்கள் செடிகள் இதெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்றத வந்து யோசித்து பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி.